ஐயா தொக்கா மாட்டிக்கிட்டா ரோஹிணி. அட ஆமாங்க, கல்யாண வீட்ல நகையெல்லாம் திருடிக்கிட்டு ஆட்டோல ஓட பார்த்த அந்த திருட்டு ஜோடிய முத்துவும் மீனாவும் சேர்ந்து அடிச்சு புடிச்சு நகையெல்லாம் மீட்டுட்டாங்க. அத கேள்விப்பட்ட மலேசியா மாமா, இந்த நல்ல காரியத்தை பண்ணினவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும், அவங்களுக்கு மாலை மரியாதை பண்ணணும்னு கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி 2 மாலைய தூக்கிக்கிட்டு ஜாலியா வந்தாரா. நேரா வந்து முத்து மீனா முன்னாடி வந்து நின்னு மூஞ்சிய பார்த்தா 3 பேருக்கும் ஷாக்குக்கு மேல ஷாக்கு. மலேசியா மாமா நீங்க எங்க அப்படின்னு முத்து மீனா ஷாக்காக, ஐயோ முத்து நீ எங்கெங்க அப்படின்னு மலேசியா மாமா ஷாக்காக, ஐயோ முத்து இதான் பையனோட தாய் மாமா அப்படின்னு பரசு மாமா சொல்ல, சோலி முடிஞ்சிடுச்சு. கையில கிடைச்சத முத்து சும்மா விடுவானா? அந்த செல்லத்தை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் விஜயா முன்னாடி நிறுத்திட்டான். யோ யாருயா நீ, எதுக்கு இவ்வளவு நாளும் எங்களை ஏமாத்துனே அப்படின்னு அண்ணாமலை கேட்க, என்ன மன்னிச்சுடுங்க, நான் மலேசியா மாமாலாம் கிடையாது, இந்த ரோஹிணி பாப்பா தான் என்ன அப்படி நடிக்க சொல்லிச்சு அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு இந்த டுபாக்கூரு மலேசியா மாமா. அப்புறம் என்ன, விஜயா சும்மா இருப்பாளா? அப்படியே ரோஹிணி பக்கம் திரும்பி, யாருடி நீ, எதுக்குடி மலேசியா பொண்ணுன்னு பொய் சொன்னேன் அப்படின்னு கத்திக்கிட்டே கேட்க, அது வந்து ஆண்டி, இது வந்து பூண்டி, அது வந்து பாண்டி அப்படின்னு ரோஹிணி ஒளர, வெளியே போடி நாயேன்னு சொல்லி ரோகிணிய கழுத்த புடிச்சு வெளியே தள்ளுறா விஜயா. இப்படிதான் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ வெளியாகி பரபரப்பாக்கி இருக்கு. உண்மையாவே மலேசியா மாமா முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாரா? விஜயாவுக்கு உண்மை தெரிஞ்சு ரோஹிணிய துரத்திட்டாளா? இல்ல இது வெறும் கனவா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே பல தடவை மாட்டிக்கிட்டது போலவும் அது ரோஹிணி கண்ட கனவு போலவும் நிறைய சீன் வந்துச்சு. அதனால இதுவும் கனவா இல்ல நிஜம்தானா அப்படின்னு போக போகத்தான் தெரியும்.